அனைவருக்கும் வணக்கம். நான் ரெமிரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான கெஸ்ட்டை சந்திக்க போறோம். கெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கெஸ்ட்ஸை சந்திக்க போறோம். நான் சமீப காலமா அண்ணா நகர் பக்கமா போகும்போது பிடிஎல் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பேரை பார்த்தேன். எனக்கு ஏதோ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டது ஒரு ஃப்ரெண்டு மூலமா. அவங்க சொன்னாங்க யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு வராங்க, சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு. நான் அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்டோடவே அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ யங் ஏஜ்லயே அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாட்ஃபுல்லான ஒரு விஷயத்தோட உள்ள இறங்கி மும்முரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இம்மீடியட்டா கேட்டேன். அப்பா எங்களோட ரெமிரா டாக்ஸ்ல அவங்களால பேச முடியுமா அப்படின்னு. ஸோ கைண்ட் அவங்க 3 பேருமே அதை ஒத்துக்கிட்டு பேச வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் மீட் மிஸ்டர் கார்த்திக். ஹலோ கார்த்திக், ஹாய், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சொல்லுங்க, எனக்கு உங்களோட பிடிஎல் பத்தி சொல்லுங்க. பிடிஎல் நத்திங் பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் மேம். இது இப்ப ஸ்டார்ட் பண்ணது இல்ல, நாங்க காலேஜ் ஒரு செகண்ட் இயர் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணது மீன்ஸ் அப்ப நாங்க மணி மைண்டடா இல்லாம ஏர்ன் பண்றோன்றதை தாண்டி ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பேச்சுலர்ஸ் ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. வெளில ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு கத்துக்கிறதுக்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதுதான் இப்போ ஒரு ஃபர்மா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு 3 மெம்பர்ஸ் பார்ட்னர்ஸா இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ, மீட் மை டீம், ஹரிபிரசாத் அண்ட் ஜபா அக்ஷய். ஹலோ ஹரி. ஹலோ ஜபா. சொல்லுங்க, இப்போ உங்க டீம் பத்தி சொல்லுங்க, உங்களோட ட்ரீம்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க ஆபீஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது இல்லை இந்த ஐடியா. ஓகே. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் அதான் எங்க கார்த்தி சொன்ன மாதிரி தான் காலேஜ் டைம்ஸ்ல இருந்து நாங்க அப்படியே ஒரு 10 பேர் சேர்ந்து ஃபீல்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ சைட் பை சைட் எங்க காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட் வந்துச்சு. நாங்க ஆர்கிடெக்ட் கம்ப்ளீட் பண்ணது ஆர்விஎஸ் பத்மாவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் சென்னை. ஸோ நாங்க இனிஷியல் டேஸ் காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே காலேஜ் சைட்ல இருந்தும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணி எங்களை பண்ண வச்சாங்க. அட்லாஸ்ட் அது ஒரு நல்ல அவுட்புட்டாகவும் எங்களுக்கு வந்துச்சு. நாங்க ஒன்ஸ் நாங்க ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒருத்தர் ஒரு நாங்க ஆக்சுவலா 3 பேருமே ஒரே ஊர் இல்ல, இவங்க 2 பேரும் சென்னை, நான் சேலம். ஸோ 3 பேர் சேர்ந்து அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருந்தோம். அட் ஒன் பாயிண்ட்ல எங்களுக்கு சரி ஓகே, இவ்வளவு நல்லா ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி இதை ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம டெவலப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி. அதுக்கப்புறம் எங்க டீம் எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு இடத்துல இருந்தாங்க. ஸோ நாங்க 3 பேரும் ஃபைனலா ஒரு அவுட்புட் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஆஃபீஸ். ஓகே. எவ்வளவு வருஷம் அது ஜபா ஸ்டார்ட் பண்ணி? இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது காலேஜ்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலேஜ் செகண்ட் இயர் இருக்கு. செகண்ட் இயர் அப்போ டோட்டலா 8 மெம்பர்ஸ் இருந்தோம். எல்லாருமே அவங்கவுங்க வேற இடத்துக்கு போயிட்டு படிச்சு முடிச்ச உடனே அவங்கவுங்க எல்லாம் பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி அந்த மாதிரி போயிட்டாங்க. நாங்க 3 பேரும் இங்க சரி டிசைட் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். 2 ஃபார்ம்ஸ்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 9 மந்த்ஸ் ஆகுது. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஏன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஒர்க் அவுட் ஆகுது. நாங்க ஸ்டார்ட் பண்ணது 0 தான். இங்க வெறும் இந்த டேபிள் 2 டேபிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் அவங்க ரோல்ஸை கிளியரா டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ஒரு பிசினஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ரோல்ஸ் கரெக்டா என்ன அப்படிங்கிறது நீங்க ரொம்ப கிளியரா அது உள்ள இறங்கும் போது பார்ட்னர்ஷிப் வில் டெஃபினெட்லி ஒர்க் அவுட். கரெக்ட். ஆக்சுவலி நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 மந்த்ஸ் ஆகுது. ஆனா இதுக்கு ப்ரீ ஒர்க் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னு ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணோம். அப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் a year you are in this. அது நாங்க ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடியே யார் என்ன ஒர்க் பண்ண போறா, என்ன நம்மளோட ஒர்க் ஆகுமா இல்லையான்றதே ஒரு 6 மந்த் ஒரு ப்ரீ ஒர்க்கா ட்ரை பண்ணோம். ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்ணோம். ஒரு ஸ்பேஸ் ரெண்ட் எடுத்து இங்க உள்ள வந்தது ஒரு 9 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு 6 மந்த் முன்னாடி 3 பேரும் பேசிக்கிட்டே ஒரு கெஃபேல மீட் பண்றது, வீட்டுல மீட் பண்ணி ஒர்க்ஸ் என்ன இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சேர்ந்தா எப்படி ஒர்க் ஆகும், அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. ஸோ மோர் அந்த டிஸ்கஷன்ல யூ ஹேட் அ கிளாரிட்டி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நல்லா கிளீன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட் இல்லைங்களா? சோ நீங்க என்ன பேஸ் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, என்னெல்லாம் உங்களோட ஒர்க் ஜோன் எப்படி இருக்கும்? என்ன ஆக்சுவலா நாங்க எங்களோட மெயின் ஃபோக்கஸ் டிசைன், இன்டீரியர் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சரல் டிசைன். இதுதான் எங்களோட மெயின் இது. ஸோ இன்க்ளூடிங் தட் ஒரு கன்சல்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இன்டீரியர் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி அவங்களுக்கு டிராயிங்ஸ் கொடுத்து த்ரூ அவுட் த சைட் அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ற கன்சல்டிங்கும் பண்றோம். அட் த சேம் டைம் டிசைனும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஆக்சுவலா. ஸோ நீங்க டிசைனிங்
பண்றீங்க அப்படின்னா ஜபா இப்போ எப்படி அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க உங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிற மாதிரியா இல்லைன்னா நீங்க ஃப்ரீலான்சிங்கா நீங்க உங்களை டைரக்ட் அப்ரோச் மட்டும் தானா? நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு கிளைண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா டைரக்டா அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் தான் ஃபர்ஸ்ட் போகணும். ஓகே, போனதான் வந்து அவங்களுக்கு ஒரு நீட்ஸ் என்னன்னு தெரியும், ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பிளான் தான் ஃபர்ஸ்ட் போடும். ஆனா வந்து எடுத்த உடனே கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்க, டைரக்டா ஒரு கான்ட்ராக்டர் கிட்டயோ ஒரு மேஸ்திரி கிட்ட போயிடுறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா எங்ககிட்ட இப்போ மேஸ்திரி கிட்ட கான்ட்ராக்டர் கிட்ட அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் சொல்றாரு அப்படி வரப்போது எங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட முடியாது. அவங்க வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா கான்ட்ராக்டர்ஸ் எங்களால ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஒரு கிளைண்ட் டைரக்டா வரப்போது அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். பிளானிங்லயும் சரி ரெக்யர்மெண்ட்ஸ்லயும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் ஒரு டிசைன் எங்களால 100% கொடுக்க முடியும். ஓகே, இப்போ அது காஸ்ட் ஜாஸ்தி ஆகாதா கார்த்திக் அந்த மாதிரி பண்ணும்போது? இப்போ நான் வரேன் உங்ககிட்டன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்காக வரேன். அப்போ நான் ஒரு பில்டர் கிட்ட போகும்போது எனக்கு இவ்வளவுதாங்க என் பட்ஜெட், அதுல பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுக்கும் இப்போ நீங்க வந்து இன்டீரியர் முதல் கொண்டு ஆர்கிடெக்சர் முதல் கொண்டு நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும் போது உங்ககிட்ட வந்து எங்களுக்கு காஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஆக்சுவலி வந்து ஆர்கிடெக்சரோட மெயின் ரோலே வந்து கிளைண்டோட பட்ஜெட்டுக்குள்ள எது பெஸ்டா கொடுக்க முடியுன்றது தான். அதுதான் நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பயந்து தான் போயிடுறாங்க. கிளைண்டால என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுல மேக்ஸான அவங்களோட அவுட்புட்டை கொடுக்கறது தான் ஆர்கிடெக்சரோட ஒர்க். அவங்க டிசைன் ஸ்பெண்ட் பண்றதை பயப்படுறாங்க, பட் ஆனா எக்ஸிகியூஷன்ல அவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருவாங்க. இது அவங்க பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்சர்ன்றது ப்ரீ பிளான்ட். அவங்க பில்டிங் எப்படி வரப்போகுது, எந்தெந்த ஸ்டேஜ்ல எதுக்கு எவ்வளவு செலவு பண்ண போறாங்கன்றது தான். அவங்க வந்து அந்த பிளானிங் இல்லாம பண்ணும் போது தான் கடைசியில போய் ஃபினான்ஷியலா லாக் ஆயிடுறாங்க. ஃபினிஷிங் அப்போ வந்து அவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து என்கிட்ட ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கு, இதுல நான் வீடு கட்ட போறேன்னும் போது நாங்க ஸ்டேஜ் வைஸ் இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஒரு 90% வந்து ஆஸ் பிளான்டா தான் போகும். மீதி 10% தான் வந்து வேற ஏதாச்சும் அடிஷனல் திங்ஸ் ஆட் ஆகும். ஓகே, அப்போ நாங்க பில்டர்ஸ் கிட்ட போறது வந்து ஒரு இன்செக்யூர்டு ஒரு ஃபீல் இருக்கிறதுனால அங்க போக வேண்டாம். உங்ககிட்ட வந்தாலும் கிட்டத்தட்ட அதே எங்களுக்கு இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். ஆக்சுவலி அப்படி இல்லை மேம், நாங்களும் வேணும் பில்டர்ஸும் வேணும். பில்டர்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிங். அவங்க வந்து கடைசியில பண்ண போறது அவங்க தான். நீங்க எங்க கிட்ட வந்து எக்ஸிகியூஷன் எடுக்க கூடாது, எங்க கிட்ட வந்து டிசைன் எடுக்கணும். ஒரு 2 டீம் இருக்கும் போது யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்க வந்து பில்டர்ஸ் கீழே போயிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு விஷயம் 40,000 பண்றாருன்னா அவர் வந்து ரொம்ப கம்மியான மெட்டீரியல் போட்டாருன்னா நாங்க வந்து எங்களால ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் அவரோட ப்ராஃபிட்லாம் எங்களுக்கு வந்து டிசைன் ஃபீஸ் வரும். இதுவே கிளைண்ட் வந்து டைரக்டா எங்களை ஹயர் பண்ணாங்கன்னா நாங்க பார்த்துட்டு சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயத்துல கூட மெட்டீரியல் குறைஞ்சிச்சுன்னா இல்ல மேம் நம்ம பே பண்றதுக்கு இந்த மெட்டீரியல் அவங்க போடலாம், அவங்க வந்து அவங்களை சீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நாங்க வந்து கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். அதுதான் எங்களோட ஒர்க்கா இருக்கும். அவங்களோட அவுட்புட் வந்து நம்ம டிசைன் பண்ணது வெளில வரது வரைக்கும் பண்றதா கன்சல்டிங்ன்றது. ஓகே ஓகே, இப்போ ஃபிளாட்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு எது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கணும். நீங்க இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு 60 லட்சம் வச்சிருக்கேன், என்கிட்ட அதுக்கு மேல கிடையாது. ஸோ ஒரு ரிட்டையர்ட் அமௌண்ட் இருக்கு, அதுல வந்து நான் ஒரு ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லைன்னா நான் ஃபிளாட்ஸ்ல போலாமான்னு கேட்டா எனக்கு எப்படி நீங்க சஜஷன் கொடுப்பீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க மெயினா ப்ரிஃபர் பண்றது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஏன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஒரு டிசைன் ஃப்ளோ வந்து உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு ஏற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களால் கொடுக்க முடியும். பட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபிளாட்ஸ் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் இங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது நிறையா. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும். பட் ஒரு இண்டிவிஜுவல் சைட் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த சைட் ஓவராலாகவே உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, என்னென்னலாம் நாங்கள் நினைக்கிறோம், டிசைன் வைஸ் எதெல்லாம் நல்லா வரும் அண்ட் எதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமோ எங்களோட டோட்டல் டிசைன் நாலேஜுமே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அங்கே அதிகமாக இருக்குது. பட் அட்லாஸ்ட் அது கிளைண்டோட பட்ஜெட். ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன எது அவங்களால ப்ரிஃபர் பண்ண முடியுமோ அதான் அவங்க போக முடியும். நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஒரு இது போங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் இண்டிவிஜுவல் சைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டிசைனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறையா. அவங்களுக்கு ஃபங்க்ஷனலாக கொஞ்சம் நல்லா சால்வ் ஆகும். ஓகே ஜபா, இப்போ எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா ஒரு ஆஃபீஸ் இது கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? ஆர்கிடெக்சர்னு வரும்போது டிபெண்ட்ஸ் டு எவ்ரி ஒன். அப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க, ஆனால் எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப கிடையாது, இதுதான் இருக்கு இடம், ஒரு மாட்டம் ஒரு படி ஏறுற இடத்துக்கு கீழே இருக்கிற அதுதான் எங்களுக்கு ஆஃபீஸ், வேற கிடையாது, அந்த ஸ்பேஸ்ல மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? நீங்க அந்த மாதிரி ஓகே அவங்க ரெக்குயர்மென்ட் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரணும். கண்டிப்பா ஸ்பேஸ் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ சின்ன சின்ன டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபோல்டபிள்
ஆஃபீஸ் டேபிள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணி கண்டிப்பாக பண்ணி தர முடியும். சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் நல்ல யூட்டிலைஸ். ஸோ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏசி இது இப்போ எல்லாமே வந்து நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ உங்ககிட்டயே எலக்ட்ரிக்கல் சப்போர்ட் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி ஒர்க்கும் வந்து உங்களால் பண்ணி கொடுக்க முடியுங்களா? ஆக்சுவலி மேம் ஆர்கிடெக்சர்ன்றது இவங்க எல்லாருமே ஜாயின் பண்றவங்க தான் கிளைண்ட் கிட்ட. எலக்ட்ரிக்கல் வந்து ஒரு சர்டைன் ப்ராஜெக்ட் வரைக்கும் நாங்களே ஹேண்டில் பண்ணுவோம். ஓவர் தி ஸ்கேல் வந்து போகும்போது அதுக்கும் தனியா அதுக்குன்னு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் இருப்பாங்க, மெக்கானிக்கல் கன்சல்டன்ட் இருப்பாங்க, ஏசி இதோட லோட் கால்குலேட் பண்ணி எவ்வளவு த்ரோ வேணும். கொஞ்சம் பெரிய கமர்ஷியல் சைட்டு, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போகும்போது அவங்க உள்ள வருவாங்க. அவங்க உள்ள வரும்போது நாங்க எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி அட்லாஸ்ட் வந்து நாங்க ஒரு மீடியேட்டரா இருப்போம் கிளைண்ட் கூட. எங்க டிசைனை அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டியை ஜாயின் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்து வர மாதிரி இருக்கும். பட் ஆனா ஒரு ஸ்மால் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர்லயே பண்ணிடலாம். ஆனா ஸ்ட்ரக்சரல் மட்டும் ஆர்கிடெக்சர் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரக்சரல் வந்து ப்ராப்பரா லோட் கால்குலேட் பண்ணி பண்ணணும். பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகம். அது நல்லா வரணும்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் கிட்ட போகும். ஓகே, எனக்கு இப்போ மூணு பேருக்கிட்டமே வந்து இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு சென்னை ட்ரேட் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்க அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நான் ஒரு 10 நாளோ அல்லது ஒரு மாசமோ இப்போ நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இட் மே பி a program or a workshop or whatever. அந்த மாதிரி இடத்துக்கு எங்களுக்கு வந்து உங்களோட இதுல இன்டீரியர் மாத்திரம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டா கூட நீங்க அந்த மாதிரியான இதெல்லாம் அக்செப்ட் பண்றீங்களா? அது நீங்க எங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லணும். எவ்ரிதிங் இஸ் டிசைன் மேம். அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவென்ட்க்கு எல்லாமே வந்து டிசைன்னும் போது இப்போ வந்து எல்லா ஆர்கிடெக்ட்ஸுமே வந்து 100% தெரியாது. நீங்க ஒரு ப்ரொபோசல் புதுசா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணுவோம். அதோட மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம்னு படிச்சு அதோட தன்மை என்ன, அதால என்ன பண்ண முடியும், அதுல நமக்கு என்ன பெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்றத உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ணுவோம். இப்போ ரெகுலர் பில்டிங்ன்றது எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. 3-4 பில்டிங்ஸ் பண்ணியாச்சு, ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 months பிஃபோர் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு. ஒரு பீச்ல வந்து கபடி ஈவென்ட் பண்ற மாதிரி டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ல. பட் ஆனா அந்த ஸ்டேஜ்ல நாங்க என்ன பண்ணோம்னா உட்காந்து பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்றது, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, சிம்பிளா கீழே வந்து கட்டை கட்டி மேல கார்பெட் போட்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன், அதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி மாதிரி பண்ணுவோம். எந்தெந்த ஸ்டேட்ல பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி அதை சக்சீட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்து இதுக்கான ப்ரொஃபஷனலை நாங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டயும் கேட்டு ஒரு அவுட்புட் கடைசியா கொடுக்கறது. சோ இது ஃபைனலி வந்து ஈவென்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே, ஷாப்பிங் மால்ல இருந்து ஷாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் ஏதாவது ஒரு கடை திறக்கிறேன், கடைக்காக எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் கூட நீங்க அது பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் நான் ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டேன்னா உங்களால அந்த பட்ஜெட்குள்ள அதை ஃப்ரேம் பண்ண முடியும். ஒரு பட்ஜெட் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்குள்ள எங்களால என்னென்ன டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணி நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சமீபத்தில் வந்து என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்து டெரஸில், யூஸ்வலாக டெரஸில் வந்து ஒரு தோட்டம் மாதிரி பண்ணுறதுலாம் காமன் தான். பட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அந்த புறாலாம் யூஸ்வலாக அந்த புறா கூண்டு வைப்பாங்க, பட் அவங்க அது கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. அந்த புறாங்கெல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி. ஒரு பக்கம் வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் வந்து யூஸ்வலாக கூண்டு மாதிரி தான், பெரிய கூண்டெல்லாம் கூட லவ் பேர்ட்ஸ்க்கு வச்சுருப்பாங்க. பட் இவங்க அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஒரு சாங்சுரி மாதிரி அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட தான் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி கூட கிரியேட்டிவா நீங்க ஏதாவது பண்றீங்களா, பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். எது ஒரு நியூ திங் இருந்தாலும் அதை பத்தி ஸ்டடி பண்ணுவோம். இப்போ அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போவோம். அட்லாஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு பில்ட் பண்ணும்போது அதுல வந்து ஒரு ஆர்கிடெக்டோட இம்ப்ரெஷன் கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு காடு மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதுவும் கம்ஸ் அண்டர் யுவர் இது தானே, கிரியேட்டிவிட்டி இல்லைங்களா? ஸோ ரோபோ எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் பண்றது எல்லாமே வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியில தான். இப்போ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரப்ப நாங்க ஃபர்ஸ்டே ஒரு தீம் செட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒரு பிராண்ட், இப்போ நீங்க ஒரு பிராண்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன் அப்படின்னா நாங்க ஒரு தீம் ஃபர்ஸ்டே செட் பண்ணிடுவோம். ஸோ அந்த தீம் வச்சு தான் நாங்க டிசைன் பண்ணுவோம். இன்க்ளூடிங் உங்களுக்கு சோஃபா கலர்ஸோட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த தீம்லேயே டிசைன் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அதே தீமை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க எத்தனை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வரப்ப நாங்கள் ஒரு தீம் பேஸ்டா வச்சு டிசைன் பண்றோம். அது ரெஸ்டாரண்ட்ஸ்க்குன்னு இல்லை, வீட்டுக்காகட்டும் இல்லை ஒரு சலூன் ப்ராஜெக்ட் ஆகட்டும், எதுனாலும் சரி. ஓகே. ஸோ எல்லாமே ஒரு தீம், ஒரு கலர் சென்ஸோட A to Z எல்லாமே ஒரே பேலட்ல போற மாதிரியான. ஓகே. அப்ப இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துறீங்க. அவ இப்ப எனக்கு பர்பிள் தான் ரொம்ப என்னோட ஃபேவரட், என்னோட பிராண்டும் வந்து பர்பிள் தான். ஸோ நான் இப்ப சொல்றேன், நான் ரெமிரா இதுக்கு வந்து நான் ஒரு ஆஃபீஸ் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ஸோ யூ வில் டூ இட் இல்லையா? அது ஃபுல்லாவே நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. இப்போ அதுல
என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, நீங்க இப்போ ஒரு பர்பிள்ன்ற ஒரு கலர் தீம் எடுத்துட்டு வரீங்கன்னா அதுல கண்டிப்பா பெட்டரா பண்ண முடியும். ஆனா அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, பர்பிள் கூட பிளெண்ட் ஆகிற மற்ற டோன்ஸ், பர்பிளோட கேரக்டர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்டீரியரை டிசைன் பண்ணுவோம். நீங்க எல்லாமே இன்புட்ஸா கொடுத்துட்டீங்கன்னா அது எங்களோட ஃப்ரீடமை பிளாக் பண்ற மாதிரி. இப்போ பர்பிள்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரீங்கன்னா அந்த கலர் கூட பிளெண்ட் ஆகிற மற்ற கலர்ஸ் ஆட் பண்றது, பர்பிள் கூட ஒயிட் நல்லா போகும், அதை யூஸ் பண்ணுவோம். தென் அது வந்து எங்க ஃபேப்ரிக்ல போட்டா அழகா இருக்கும், வால்ல போடுறதோட ஃபேப்ரிக்ல போட்டு வால்ல வேற கலர் போகும். அந்த மாதிரி சில இன்புட்ஸ் வந்து எங்க சைட்ல இருந்து வரும். நீங்க உங்களோட ஐடியாலஜி கொடுத்துட்டீங்கன்னா அதை எப்படி பெட்டரா பண்ணுவோன்றது தான் எங்க கிட்ட இருக்கும். நான் விஐபி தனுஷ்னு சொன்னேன், இவர் செம்மையா வந்துட்டு நாங்க இதுதான் பண்ணுவோம், சுமாரா நல்லா உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்போன்றதுல தெளிவா இருக்காருங்க. இவரை வந்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க. நீங்க இவரும் சொல்லிட்டாரு, நீங்க சலூன் வைக்கிறீங்களா, இல்ல சின்ன பசங்களுக்கு க்ரீச் ஸ்டார்ட் பண்றீங்களா, ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்களா, மொட்டை மாடி அழகுபடுத்தணுமா, எல்லாத்துக்கும் எங்க கிட்ட சொல்யூஷன் இருக்கு, கிரியேட்டிவா பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு அண்ணா நகர்ல இருக்கிற இவங்களுடைய அப்புறம் இந்த பி அந்த உங்களோட அப்ரிவேஷனை சொல்லுங்க, எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆக்சுவலி இந்த பிராண்ட் லோகோ ரெண்டுமே வச்சது நாங்க 3 பேருமே கிடையாது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ, அவங்களால இப்ப எங்க கூட கண்டினியூ பண்ண முடியல, அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் வேற ஒர்க்ல இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி பிடிஎலோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பியாண்ட் தி லைன். வாவ், சோ பியாண்ட் தி லைனா. ஓகே, கிரேட்ல. சோ சீக்கிரமா எல்லாருமே வந்து உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸை இவங்க கொண்டு வந்து கொடுங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களோட ட்ரீம் வந்து கம் ட்ரூவா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் பீயிங் இன் ரெமிரா டாக்ஸ். அண்ட் ரொம்ப யூத்ஃபுல்லா இன்னைக்கு நல்லா ஹாப்பியா இருக்கு எனக்கு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். தேங்க்யூ.